காதா, துல்ஹிஜ்ஜா, இந்த 3 மாதம், இந்த 4 மாதங்களும் அல்லாஹ்விடத்துல சிறப்பான மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே. ஏனென்றால் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 முதல் நாளை நாம் கழித்திருக்கிறோம். இன்றைக்கு துல்ஹிஜ்ஜாவுடைய பிற 2 சகோதரர்களே, இந்த ஆரம்ப 10 நாட்கள் இருக்கிறதே, அல்லாஹ்விடத்துல அந்த 10 நாட்கள்ல செய்யப்படுகின்ற அமல் அல்லாஹ்விடத்துல பெரிய ஒரு அந்தஸ்தையும் அல்லாஹ் விரும்புகின்ற அமலாக அமைத்து விடுகிறது. இந்த 10 நாள் ரொம்ப நாங்கள் அழகாக ஒரு அமல்களை தேடி தேடி முயற்சி செய்யக்கூடியவர்களாக இந்த மாதத்திலே நாம் இருக்கிறோம் சகோதரர்களே, பெரியார்களே. எனவே அல்லாஹு தஆலா எந்த பொருளின் மீது சத்தியம் செய்கிறானோ அந்த பொருள் கண்ணியமானது, அந்த வஸ்து கண்ணியமானது. அல்லாஹ் சத்தியம் செய்கிறான், வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர் வஷ்ஷஃபிஇ வல் வத்ர் என்று. அல்லாஹ் ஃபஜ்ரின் மீது சத்தியம் செய்து வலயாலின் அஷ்ர் 10 இரவுகள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. 10 இரவு என்று சொன்னால் அதிகமான முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்து என்னன்னு தெரியுமா? இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாள், ஆரம்ப 10 நாள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அந்த ஆரம்ப 10 நாள் அல்லாஹ் அந்த 10 நாளின் மீது சத்தியம் செய்வதாக இருந்தால் இந்த 10 நாள் எவ்வளவு கண்ணியமானதாக இருக்கும். இரட்டைப்படை மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். அந்த நாளுடைய ஒற்றைப்படை மீது சத்தியம் செய்கிறான். இரட்டைப்படை என்றால் பெருநாளுடைய ஈதுல் அத்ஹாவுடைய நாள் என்று முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லி காட்டுகிறார்கள் சகோதரர்களே. அல்லாஹ் விலாவிரியாக அழகாக ஒவ்வொரு சம்பவமாக கட்டம் கட்டமாக சொல்லுகிறான். இந்த நாள் இருக்கிறதே, இது ஒரு சிறந்த நாள். இதனுடைய இரவை அல்லாஹ் சொல்லுகிறான். அதே போன்று அதனுடைய பகலையும் சொல்லுகிறான். பகலும் வயதுகுரு இஸ்மல்லாஹி ஃபீ அய்யாமி மஅலூமாத். சூரத்துல் ஹஜ்ல அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அறியப்பட்ட சில நாட்கள்ல நீங்க அல்லாஹ்வை ஞாபகம் செய்யுங்க, அதிகமாக zikr செய்யுங்க என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இதுக்கு முஹத்திஸீன்கள் சொல்றாங்க, சூரத்துல் ஃபஜ்ர்ல அல்லாஹ் இரவை சொல்லி அல்லாஹ், சூரத்துல் ஹஜ்ல அல்லாஹ் அதனுடைய இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய பகல சொல்லுகிறான். 10 ஆரம்ப 10 நாட்களை. சுப்ஹானல்லாஹ். சூரத்துல் ஃபஜ்ர்ல துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 இரவு சொன்ன அல்லாஹ் சூரத்துல் ஹஜ்ல துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 அதனுடைய ஆரம்ப பகலுடைய நேரத்தை சொல்லுகிறான். அந்த அளவு இந்த மாதத்துல அதிகமாக அமல் செய்யக்கூடியவர்களாக கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே, பெரியார்களே. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் ஒரு குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கியதும் அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய நாளிலே உங்களுக்கு புனிதமான சங்கையான மார்க்கத்தை பூர்த்தியாக்கி விட்டேன். அல்லாஹ் இறக்கி அந்த ஆயத்தும் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் என்று முஃபஸ்ஸிரீன்கள் முஹத்திஸீன்கள் சொல்லி காட்டுறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எப்படி இருந்தாலும் காலங்கள் கடந்து கொண்டு தான் போகும். சென்ற காலங்கள்ல ஏதோ அமல் செய்ய கிடைக்கல என்றாலும் இந்த இருக்கின்ற 9 தில்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்களில் ஒரு நாள் கழிந்து விட்டது. ஏனைய 9 நாட்களும் அதிகமாக அமல்கள்ல, அதிகமாக ஜிக்ர்கள்ல, அதிகமாக தொழுகைகள்ல, அதிகமாக இபாதத்துகள்ல நாம் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறோம் சகோதரர்களே. தேடி தேடி அமல்களை செய்யணும். அல்லாஹ் ரமலான அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அல்லாஹ் எப்படி அறிமுகப்படுத்துகிறான்? ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். அல்லாஹ் அந்த ரமலான் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த மாதத்துல குர்ஆன் இறக்கப்பட்டது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எதை வைத்து அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான்? இந்த ரமலான் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அல்லாஹ் அந்த குர்ஆனை அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான், அறிமுகப்படுத்துகிறான். இதே போன்று அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான் ஃபஜ்ரின் மீது சத்தியமாக. அந்த ஃபஜ்ருடைய நாள், அந்த நேரம் இருக்கிறதே, ரப்பிடத்துல மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது சகோதரர்களே, அன்பார்ந்தவர்களே. அந்த ஃபஜ்ருடைய நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எந்த அளவுக்கு என்றால் ரகாத்தான் ஃபஜ்ருடைய 2 ரக்காத்துக்கள் இருக்கிறது, சுன்னத்தான 2 ரக்காத்துக்கள். உங்களுக்கு இந்த உலகத்துடைய எல்லா வஸ்துக்களும் கிடைப்பதை விட ஃபஜ்ருடைய 2 ரக்காத் சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க.
அப்படி என்றால் சுபஹுடைய முந்திய 2 ரக்காத்துக்கு இவ்வளவு நன்மை என்றால் அந்த ஃபஜ்ருடைய தொழுகைக்கு எவ்வளவு நன்மை இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எப்படி இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை ஆரம்ப 10 இரவு எப்படி அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான், ஃபஜ்ரோடு சேர்த்து அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இந்த மாதம் இருக்கிறதே அதிகமாக அமல் செய்ய வேண்டும். இமாம்களிடத்துல கருத்து வேற்றுமை இருக்குது. நாங்க என்ன செய்யறோம், ரமதானுடைய மாதம் வந்தா, அதுவும் கடைசி 10 வந்தா, சுப்ஹானல்லாஹ், லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்தவர்களாக அமல் செய்கிறோம். லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்தவர்களாக அமல் செய்கிறோம். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் அதனுடைய அமல் 1000 மாதம் அமல் செய்வதை விட சிறந்தது ஒரு லைலத்துல் கத்ரை அடைந்து விட்டால் என்று கடைசி 10 அதிகமாக அமல் செய்கிறோம், அதிகமாக திலாவத்து செய்கிறோம், ஏனே அமல்களை செய்கிறோம். உலமாக்களுக்கு மத்தியில எப்படி கருத்து வேற்றுமெண்டா, லைலத்துல் ரமதானுடைய கடைசி இரவு, கடைசி 10 இரவு சிறந்ததா அல்லது துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 இரவுகள் சிறந்ததா? சுப்ஹானல்லாஹ். ரமதானுடைய கடைசி 10ஓடு கருத்து வேற்றுமை அடைகின்ற அளவுக்கு இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 இரவுகள், 10 நாட்கள் சகோதரர்களே, அது போட்டி போடுகிறது. அப்படிப்பட்ட அந்த நாளை நாங்கள் அமல் செய்யாமல் இபாதத்துகள்ல நாங்க பொடுபோக்காக இருந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவங்க சொல்லுகின்ற பொழுது சொல்லுவாங்க, இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் இருக்குது, இஸ்லாத்துல கடமையாக்கிய எல்லா அமல்களும் செய்யலும் இந்த மாதத்துல. ரமதான்ல பாருங்க, நோன்பு பிடிக்கலும், குர்ஆன் ஓதேலும், கலிமா சொல்லேலும், அதே போன்று ஜக்காத் கொடுக்கலும், அதே போன்று எல்லா அமல்களும் செய்யலும், தொழையிலும். ஆனா ஹஜ்ஜி செய்ய இயலாது. ஏனைய மாதங்கள் எடுத்தா எல்லா அமல்களும் செய்யலும், ஆனால் ஹஜ்ஜி செய்ய இயலாது. ஆனால் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துல ஒருத்தருக்கு கலிமாவும் சொல்லேலும், ஒருத்தருக்கு துலவும் ஏலும், ஒருத்தருக்கு நோன்பு பிடிக்கவும் ஏலும், ஜகாத்தும் கொடுக்க இயலும். இஸ்லாத்தின் கடைசி 50 கடமைகளில் முக்கியமான கடமை ஹஜ்ஜுடைய அமலும் இந்த மாதத்துல செய்ய இயலும். சுப்ஹானல்லாஹ். அதனால தான் இமாமார்கள் சொல்றாங்க, இந்த மாதம் இஸ்லாத்துல எல்லா ஃபர்லான அமல்களையும் இந்த மாதத்துல செய்ய இயலும். அதனால இந்த மாதம் ஒரு சிறந்த மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் அதிகமாக நாங்கள் அமல் செய்ய வேண்டும். ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர் ஒருத்தர் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், மா மின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹா அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதில் அய்யாம். அல்லாஹ்வின் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்துடைய ஆரம்ப 10 சிறப்பை சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுது ஒரு சஹாபி இருந்து கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், இந்த மாதத்திலே நாம் செய்ய ஒரு மனிதன் செய்கின்ற அமல்கள் இருக்கிறதே. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இந்த 10 நாளையிலே, துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாளையிலே மனிதன் செய்கின்ற அமல்கள்ல அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான அமலாக இந்த ஆரம்ப 10 நாளிலே செய்யப்படுகின்ற அமல் அல்லாஹ் மிக விரும்புகிறான். அல்லாஹ் அப்படி விரும்புகிறான். நோன்பு பிடிச்சால் என்ன, ஜக்காத் கொடுத்தால் என்ன, தொழுதால் என்ன, ஜிக்ர் செய்தால் என்ன, அல்லாஹ்வுடைய பாதையில வீர மரணம் அடைந்தால் என்ன, எல்லாத்தை விடவும் இந்த மாதத்துல செய்யப்படுகின்ற அமல் இருக்கிறதே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு அமல் ஒன்று இருக்கும் என்று சொன்னால் இந்த மாதத்துல ஆரம்ப 10 நாளையில, துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாளையில செய்யப்படுகின்ற அமல். சஹாபாக்கள் அதிகமாக உயிர் தியாகங்கள் செய்வாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில அவங்க ஷஹீதாக்கப்படுவாங்க. இந்த சந்தர்ப்பத்துல கேட்டாங்க, காலு யா ரசூலுல்லாஹ் வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ். அல்லாஹ்வின் தூதரே, நாங்க அல்லாஹ்வுடைய பாதையில நாங்க யுத்தம் செஞ்சு வீர மரணம் அடைகிறோம் யா ரசூலுல்லாஹ், அதை விடவுமா இந்த மாதத்துல செய்யப்படுகின்ற அமல் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானதாக இருக்கிறது, இருக்குமா யா ரசூலுல்லாஹ் என்று கேட்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க, என்ன என்று தெரியுமா, வமா லஹு, ஒரு மனிதனை தவிர இல்லா ரஜுலுன் ஹரஜ பினஃப்ஸிஹி வமாலிஹி ஃபலம் யர்ஜி மின் ஸாலிக பிஷைஇன்.
ஒரு மனிதனை தவிர. எப்படிப்பட்ட மனிதர் என்று தெரியுமா? தன்னுடைய உடம்பையும் தன்னுடைய சொத்து செல்வங்களையும் தன்னுடைய குதிரைகளையும் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அல்லாஹுடைய பாதையில இவர் யுத்தம் செய்கிறாரு, அங்கே ஷஹீதாக்கப்படுறாரு. அவருடைய பணமும் திரும்பி வரையில, அதை காஃபிர்கள் எடுத்துட்டாங்க, அதை மோசமானவர்கள் எடுத்துட்டாங்க. இவருடைய உயிரும் திரும்பி வரவில்லை, இவருடைய சொத்து செல்வங்கள் பணங்களும் வரவில்லை. அந்த மனிதர் மாத்திரம்தான் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில செய்யப்படுகின்ற அமலுக்கு சமமாகுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்க. இப்படிப்பட்ட இந்த 10 நாளைத்தானே நாங்க அமல்கள்ல பொடுப்போக்காக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த 10 நாளையில, துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாளையில இன்றைக்கு நாங்க பொடுப்போக்காக விட்டு கொண்டிருக்கிறோமே சகோதரர்களே, பெரியார்களே. அதிகமான கூலிகள் கிடைக்கிறது இந்த 10 நாளையில செய்யப்படுகின்ற அமல்களுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன அமல் என்று எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறாங்க. இந்த மாதத்துல செய்யப்படுகின்ற அமல்கள்ல முதலாவது மிகவும் சிறந்த அமல் தான் ஹஜ்ஜுடைய அமல். அது அதிகமான சகோதரர்களுக்கு கிடைப்பதில்லை, சில சகோதரர்களுக்கு கிடைச்சிருக்கும். மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய அமல் என்னன்னு தெரியுமா? உரிய நேரத்துல தொழணும். மற்ற நேரங்களிலும் தொழுறதான் முன்ன பின் ஆகும், இமாஜமாத் முன்ன பின் ஆகும். ஆனால் இருக்கின்ற ஏனைய 9 நாட்களும் 5 நேர வக்துகளை 9 நாளுக்கு பார்க்கின்ற பொழுது 45 நேர தொழுகைகளை அவ்வல் தக்பீரோடு இமாம் ஜமாத்தோடு நாங்க பள்ளிக்கு நாங்க தொழுகையில ஈடுபடுறது சகோதரர்களே. அதிகமாக முன்பின் சுன்னத்தான தொழுகைகளை தொழுகிறது, தேடி தேடி அமல்களை செய்கிறது. துஹா, அவ்வாபின், வித்ருடைய தொழுகை, குறிப்பாக தஹஜ்ஜுடைய தொழுகை, துஹாவுடைய தொழுகை, இதெல்லாம் நாங்க தொழுகையுடைய விஷயத்துல சுன்னத்தான தொழுகைகளை குறைஞ்சது இந்த 10 நாளையிலையும் நாங்க தேடி தேடி இந்த அமல்களை செய்யணும் சகோதரர்களே. அல்லாஹ் மிகவும் விரும்பக்கூடிய ஒரு அமலாக அல்லாஹ் இதை தந்திருக்கிறான் சகோதரர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே. 2வது அமல் என்னன்னு தெரியுமா? ஒன்றிலிருந்து 9 வரங்காட்டியும் நோன்பு பிடிக்கிறது. நசாயி, அபூதாவுத் போன்ற கிரந்தங்கள்ல ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரிவாயத்துல வந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபகான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமு 9 தில்ஹிஜ்ஜா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தில்ஹிஜ்ஜாவுடைய 9 நாட்களும் நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஒன்றிலிருந்து அரஃபாவுடைய நோன்பு வரங்காட்டையும் 9 வரங்காட்டையும் பெருநாளுடைய நாள் 10வது நாள் துல்ஹிஜ்ஜாவுடைய பெருநாளுடைய நாள் ஈதுல் அத்ஹாவுடைய நாள்ல நோன்பு பிடிக்கிறது ஹராம் சகோதரர்களே. அது இல்லாம 9 நோன்புகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதே போன்று ஐயாமுல் பீதுடைய நோன்பு, ஆஷுரா, தாஷுஆவுடைய நோன்புகள், தாசுஆவுடைய நோன்புகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. முஹர்ரத்துடைய நோன்புகளை பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க என்று ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அவங்க இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். சரி, இன்றைய 2 நாள் ஏதோ கழிந்து விட்டது, இதற்கு பின்னால் இருக்குகின்ற இன்னும் ஒரு 7 நாட்கள் இருக்கிறது சகோதரர்களே. தொடர்ந்து நோன்பை பிடிப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அந்த நோன்புல மிக முக்கியமான ஒரு நோன்பு தான் அரஃபாவுடைய நோன்பு. அரஃபாவுடைய நோன்பு முஸ்லிமுடைய ரிவாயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எந்த அளவுக்கு என்றால் கத்தாத்தா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய தொட்டும் அறிவிக்கப்படுகிறது. சுஇல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் ஸௌமி யௌமி அரஃபா, அரஃபாவுடைய நாளையில நோன்பு பிடிக்கிறத பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட கேட்கப்படுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யுகஃபிரு ஸனத்தல் மாதியா வல் பாகியா. சுப்ஹானல்லாஹ். சென்ற ஒரு வருடத்தையும் வருகின்ற ஒரு வருடத்தையும் அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அரஃபாவுடைய நோன்பு ஒரே ஒரு நோன்பு. கொஞ்சம் யோசனை செய்ய, எத்தனை அவர் ஒரு 12, 13, 14 அவர் பிடிக்கிற நோன்பு கிட்டத்தட்ட 720 நாளுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அந்த நோன்பு எப்ப வருன்னு தெரியுமா? வருகின்ற
6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாங்க ஜும்மாக்கு இருக்கின்ற பொழுது இன்ஷா அல்லாஹ் நோன்பு பிடித்தவர்களாக இருக்கணும் சகோதரர்களே. அரஃபாவுடைய நோன்பு அன்று. எனவே அந்த நோன்பை பிடித்து 720 நாளுடைய எங்களோட பாவத்தை மன்னிப்பதற்கு ஒரு குற்றப்பரிகாரமாக அல்லாஹ் 2 வருடத்துடைய பாவத்தை மன்னிக்க கூடிய ஒரு நோன்பாக இந்த நோன்பு இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதையும் பிடித்து சகோதரர்களே, ஏனைய அதுக்கு முன்னால் இந்த மாதத்துடைய நோன்புகளை பிடித்து நல்லவர்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் எங்களுக்கு கிருபை செய்யணும் சகோதரர்களே. அதே போன்று தான் அடுத்த அமல்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு சொல்லி தந்தார்கள் என்று தெரியுமா? ஃபக்ஸிரு ஃபீஹின்ன மின தஹ்லீல் வ தக்பீர் வ தஹ்மீத். அதிகமாக இந்த மாதத்துல இந்த ஆரம்ப 10 நாளையில தக்பீர் சொல்லுங்க. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் தக்பீர் சொல்லுங்க. அதிகமாக தஹ்லீல் செய்யுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அதிகமாக செய்யுங்க. அதே போன்று அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அதிகமாக தக்பீர் செய்யுங்க. அதிகமாக அல்லாஹ்வை புகழுங்க. இந்த கலிமாக்கள் இருக்கிறதே சகோதரர்களே, நாங்க திட்டமிட்டு காலையில மாலையில எல்லா நேரத்திலையும் நாங்க கடையில இருந்தாலும் பஜார்ல இருந்தாலும் திட்டமிட்டு அமல் செய்வோம். தக்பீர்களை நாங்க தஸ்பீஹ்களை சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர். ஏன் எங்களுக்கு பிசினஸ் செஞ்சு கொண்டு இதை நாங்க வரலால எண்ணி எங்களுக்கு தஸ்பீஹ் செய்ய முடியாது? ஏன் தஹ்லீல் செய்ய முடியாது? இந்த 10 நாட்கள்ல மிகவும் சிறந்த அமல்களாக இந்த அமல்களை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்ற பொழுது ஃபஸ்குரூனி அஸ்குருக்கும், என்னை ஞாபகப்படுத்துங்கோ நான் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். அல்லாஹ் நாங்க நினைவு கூறுகின்ற பொழுது அல்லாஹ் எங்களை நினைவு கூறிக்கொண்டிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். எந்த துன்பங்களோ எந்த நஷ்டங்களோ எந்த நோய்களோ அல்லாஹ் எங்களுக்கு தராமல் இருப்பான். ஏன் அல்லாஹ் நாங்க அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய அமலோடு இருக்கிறோம், அல்லாஹ் விரும்புகின்ற நிலைமையில இருக்கிறோம் சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுகின்ற பொழுது வஸாகிரீன அல்லாஹ கஸீரன் வஸாகிராத் அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அஸீமா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வை ஜிக்ர் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் இவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்குகிறான். என்னத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று தெரியுமா? அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிக்கின்ற ஒரு அமைப்பாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். மகத்துவமான கூலியை அல்லாஹ் அதிகமான கூலியை கொடுக்குகிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே, உஸ்குருல்லாஹ கஸீரன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் அல்லாஹ் அதிகமாக ஞாபகம் செய்யுங்கோ. வஸ்குருல்லாஹ் அல்லாஹ் சொல்லுகிறான் அதிகமாக ஞாபகப்படுத்துங்க, ஜிக்ர்கள்ல ஈடுபடுங்க. முன்னே காலங்களில் அதிகமாக ஜிக்ர்ல ஈடுபட்டாங்க எங்கட சமூகம், எங்கட முஸ்லிம்கள். இப்ப போக 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 ஜிக்ர்கள் எல்லாம் அப்படி குறைஞ்சிட்டது. சலாம் கொடுத்ததோடு அடுத்த கால் பள்ளிக்கு வெளியால இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். ஜிக்ர்கள் குறைய குறைய அல்லாஹ்வுடைய சோதனை ஏற்படுது, நோய்கள் வருது. மனிதன் கேள்விப்படாத முறையில நோய்களும் எல்லாம் வந்து கொண்டிருக்குது. ஜிக்ர்கள் இஸ்திக்ஃபார்கள் மனித சமூகத்திலிருந்து தூரமாகின்ற பொழுது அல்லாஹ் இப்படியான அமைப்பை அமைத்து கொடுக்கிறான். சகோதரிகளே பெரியார்களே, அடுத்த அமல் தான் இந்த மாதத்துல நாங்க செய்யக்கூடிய அமல்கள்ல இன்னொரு அமல் தான் அதிகமாக அல்லாஹு அக்பர் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அஹப்புல் கலாமி இலல்லாஹ் அர்பஉன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அல்லாஹ்வுக்கு விருப்பமான 4 கலிமாக்கள் இருக்கிறது. அதுல சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் 2வது, 3வது லா இலாஹ இல்லல்லாஹ், 4வது அல்லாஹு அக்பர். இந்த தக்பீர்கள் அதிகமாக சொல்லணும். அல்லாஹ் விரும்பிக் கொண்டிருக்கிறான், இதை என்னுடைய அடியார்கள் சொல்ல மாட்டார்களா என்று. எனவே சகோதரர்களே, இந்த மாதத்தில் அதிகமாக இந்த தக்பீர்களை சொல்லுவோம். என்னென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க எந்த அளவுக்கு ஃபில் மீசானி ஹபீபத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க கலிமத்தான், 2 கலிமாக்கள் இருக்கிறது. ஹஃபீஃபத்தான் அலல் லிசான் ஸகீலத்தான் ஃபில் மீசான். 2 கலிமாக்கள், 2 வார்த்தைகள் இருக்கிறது. அது எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை, அல்லாஹ்வுடைய அன்பை, அல்லாஹ்வுடைய இரக்கத்தை பெற்று தரும். அதே போன்று நாவுக்கு லேசானது. எங்கட மீசான்ல நாளை மறுமையுடைய நாளையிலே ஒவ்வொரு மனிதன் என்னுடைய அமல்கள் தான் இருக்க வேண்டும், அதிகமான அமல்கள் இருக்க வேண்டும் என்ற தராசு
என்ற பேலன்ஸ் என்ற தராசு எப்படி இருக்கணும் என்று தெரியுமா? அமல்களால நன்மையால பாரமா இருக்கணும் என்று எல்லா மனிதர்களும் விரும்பார்கள் சகோதரர்களே. அந்த களிமாக்கள் என்னென்ன தெரியுமா? நாவுக்கு லேசான களிமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எந்த அளவுக்கு என்றால் அது தான் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி வ சுப்ஹானல்லாஹில் அஸீம். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி முதலாவது, இரண்டாவது சுப்ஹானல்லாஹில் அஸீம். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, இந்த ரெண்டு வார்த்தையும் பாருங்க எங்கட மீசான்ல அதிகமாக நன்மைகளால கனத்தி விடும் சகோதரர்களே. குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது ஃபஅம்மா மன் ثقلت موازينه فهو في عيشة راضية وأما من خفت موازينه فأمه هاوية. அல்லாஹ் சொல்லுகிறான், எந்த மனிதனுடைய தராசில அமல்களால பாரத்தால அந்த தராசு இருக்குமோ அவர்கள் நிம்மதி சந்தோஷமான சுவர்க்கத்துடைய வாழ்க்கையில சுவர்க்கத்துக்குள் அவர் நுழைந்து விடுவாரு. எந்த மனிதனுடைய நாளே மறுமை நாளையிலே அல்லாஹ் அமல்களையும் நன்மைகளையும் நிறுக்குகின்ற பொழுது யாருடைய பாவங்கள் எல்லாம் அதிகமாகி அவர்களுடைய பாரங்கள் நன்மைகள் பாரங்கள் இல்லாமல் அதிகமான பாவங்களாக பாரம் இல்லாமல் ஆகிவிடுமோ, நன்மைகள் அதிகமாகுமோ, அவர்கள் ஹாவியா என்று சொல்லுகின்ற நரகத்துக்குள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அன்புக்குரிய சகோதரிகளே, பெரியார்களே, இந்த மாதத்துல அடுத்த அமல் தான் பெருநாளுடைய, அதாவது ஈதுல் அத்ஹாவுடைய நாளில கொடுக்கப்படுகின்ற அமல்ல முக்கியமான அமல் தான் உத்ஹியாவுடைய அமல். இது ஒரு முக்கியமான அமல் சகோதரர்களே. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மா அமில ஆதமியுன் மின் அமலி யௌமன் நஹர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பெருநாளுடைய நாளையில ஒரு மனிதன் செய்கின்ற அமல்கள்ல அல்லாஹுக்கு மிக விருப்பமான அல்லாஹ் விரும்புகின்ற அமல் ஒன்று இருக்கும் என்று சொன்னால் இந்த பெருநாளுடைய ஈதுல் அத்ஹாவுடைய நாளையில மின் இஹ்ராகி தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இரத்தத்தை ஓட்டுவது என்று சொன்னாங்க. ஆடையோ மாட்டையோ அறுத்து அன்றைய நாளில உத்ஹியாவுடைய கடமையை செய்கிறது சகோதரர்களே. அந்த கடமைகளை செய்வோம். அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் என்றால் அந்த கடமையை செய்வோம் சகோதரர்களே. அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தன்னுடைய மகளை பார்த்து சொன்னாங்க, யா ஃபாத்திமா கூமி இலா உல்ஹியத்திகி. ஃபாத்திமா, உங்களோட உல்ஹியா கொடுக்குன்னு உங்களோட இடத்துக்கு போங்கோ சொன்னாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு ஏனென்று தெரியுமா? ஃபைன்னஹு யுஃபரு லகி உனக் அவ்வலி கத்ரா. ஃபாத்திமா, முதலாவது ரத்தம் இந்த பூமியை அடைவதற்கு முன்னால நீங்க வெட்டுறீங்க, ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ வெட்டுறீங்க, நீங்க குர்பான் கொடுக்கின்ற பொழுதோ முதலாவது ரத்தம் பூமியை அடைவதற்கு முன்னால் அல்லாஹ் உன்னுடைய எல்லா பாவத்தையும் ஃபாத்திமா மன்னித்து விடுகிறான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நாளுக்கு நாள் பாவம், நாளுக்கு நாள் எவ்வளவு பாவங்களை செஞ்சு கொண்டிருக்கின்ற நாம் சகோதரர்களே, ஏன் இந்த அமல்கள்ல அதிகமாக ஈடுபட முடியாது? எங்களோட ஊர்ல இந்த அமல்கள் நடக்க வேணும் சகோதரர்களே. கூட்டாக செய்ய வேண்டும் குர்பானிகளை. நாங்க அங்கே இங்கேயும் கொடுக்கறதை விட எங்கட ஊர்ல இருக்கிறாங்க எத்தனையோ மக்கள் ஏழைகள், நாங்க கொஞ்சம் பேர் சேர்ந்து நாங்க ஒரு மாட்டையோ 2 மாட்டையோ, எனக்கு 10 மாடு கொடுக்கலும்டா, 10 மாட்டையும் கொடுக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசி ஹஜ்ஜத்துல் விதால கடைசி ஹஜ்ஜில 100 ஒட்டகங்களை கொடுத்தாங்க. 63 தனது கையால் அறுத்தாங்க. 37 தன்னுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு கொடுத்தாங்க. அலி, நீங்க அருங்க என்று சொல்லி கொடுத்தாங்க. ஒரு முக்கியமான அமல். மரண சாசனமாக மருமகன்கிட்ட சொன்னாங்க, அலி, நான் மௌத்தாகினாலும் ஏண்ட பேர்ல நீங்க உத்ஹியாவை குர்பானியுடைய அமலை கொடுங்க என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அவ்வளவு ஒரு முக்கியமான அமல் சகோதரர்களே. நாங்க இன்னைக்கு நினைக்கிறோம் என்னிடத்துல 2 லட்சம் வேணும் 3 லட்சம் வேணும் என்று நினைக்கிறோம். சாதாரணமாக யாருக்கு பாருங்க எவ்வளவு பணம் இருந்தா உதுஹியா கடும் சுன்னத் என்று பாருங்க. முக்கியமான ஒரு சுன்னத். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவங்க இது ஃபர்ல் என்று சொல்றாங்க. குர்ஆனுடைய ஹதீஸுடைய ஆதாரங்களை வச்சு
எந்த அளவுக்குண்டா ஒரு 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 மனிதனிடத்துல சாதாரணமாக 7 பேர் சேர்ந்து ஒரு பங்கு கொடுக்க இயலும். ஒரு பங்குக்கு 45,000 ரூபாய், 40,000 ரூபாய் போகுதுன்னு சொன்னா ஏண்ட குடும்பத்துடைய செலவும் ஏண்ட பிள்ளைகளுடைய செலவும் எனக்கு கீழால பொறுப்பாக இருக்கக்கூடியவங்களுடைய செலவையும் தவிர என்னிடத்துல பெருநாளுடைய செலவை தவிர ஒரு 40,000 ரூபாய் 45,000 ரூபாய் கையில பணமாக இருக்குது இல்லது பேங்க்ல பேலன்ஸ் ஆக இருக்குன்னு சொன்னா இப்ப எனக்கு இந்த கடமையை செய்யறது கட்டாயம் சகோதரர்களே. இப்ப இப்படி பார்த்தா எங்கள 95% மனிதர்களுக்கு இந்த கடமையை செய்யறது கடமையாக இருக்குது சகோதரர்களே. இந்த சுன்னாவை செய்யறது முக்கியமானதாக இருக்குது. எனவே அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடுமையாக எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, யார் உத்ஹியா கொடுக்கிறதுக்கு மல்லஹு சாஅத்துன் வலம் யுதஹி ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா, யாருக்கு உத்ஹியா கொடுக்கிறதுக்கு வசதி வாய்ப்பு இருந்தும் யாரு கொடுக்கவில்லையோ, தன்னிடத்தில் ஒரு 45,000 ரூபாய் 40,000 ரூபாய் பெருநாளுடைய செலவை தவிர கையில் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னா இவரை பார்த்து சொன்னாங்க, இவர் எங்கட தொழுகைக்கு கூட வர வேண்டாம் உதுஹியா கொடுக்காட்டி. சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ். கொஞ்சம் யோசனை செய்ய, எல்லாரும் என்ன செய்யறது, எந்த பாவியாக இருந்தாலும் தொழுகை இல்லாதவனா இருந்தாலும் சரி பெருநாள் தொழுகைக்கு போவோம்னு சொல்லி தான் நினைக்கிறது. ஆனால் யாருக்கு இதெல்லாம் வசதி இருந்தும் உதுஹியா கொடுக்கவில்லையோ எங்கட தொழும் இடத்துக்கு கூட சமமளிக்க வேண்டாம் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எனவே எங்கட ஊர்ல இன்றையிலிருந்து முடிவெடுங்க, நாங்க கூட்டாக சேர்ந்து அழகான முறையில் மார்க்கத்துடைய நாட்டுடைய சட்டத்தின் பிரகாரம் பேணி, மாடாக இருந்தா 2 வருஷம் பூர்த்தியாக இருக்கணும், 3ஆம் வருஷத்தில் நுழைந்திருக்கணும், ஆடாக இருந்தா 2 வருஷம் பூர்த்தியாகி 3ஆம் வருஷத்தில் இருக்கணும், செம்மறி ஆடாக இருந்தால் 1 வருடம் பூர்த்தியாக இருக்கணும். இப்படி எல்லாம் நிபந்தனைகள் இருக்கிறது. எனவே சகோதரர்களே, இந்த விடயத்தை கொஞ்சம் உலமாக்களோடு மசூரா பண்ணி, எனவே நாங்களும் எங்களோட ஊர்ல இந்த முறையில ஏழைகளுக்கு நாங்க எங்களோட பள்ளியால இந்த உதுஹியாவுடைய கடமையை நிறைவேற்றதுக்கு கணவந்தர்கள் கொஞ்சம் எல்லாரும் முன்னுக்கு வாங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த அமலை செஞ்சு அல்லாஹ் இதன் மூலமாக தருகின்ற நல்ல நன்மைகளையும் எங்களோட பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்திலே அதிகமாக அமல் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய தாய் தந்தையுடைய பாவத்தை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 2 நாட்கள் ஏதோ கழிந்து விட்டது. யா அல்லாஹ், இருக்கின்ற எஞ்சிய நாட்களை யா அல்லாஹ் அதிகமாக அமல் செய்ய வைத்திரு. யா அல்லாஹ், அவ்வளவு தக்பீரோடு நாம் தொழக்கூடியவர்களாக ஆக்கிறியா அல்லாஹ், அதிகமாக சதகாக்களையும் ஜக்காத்துகளையும் செய்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்திரு. யா அல்லாஹ், அதிகமாக அந்த 10 நாளையில குறைந்தது ஒரு குர்ஆனையாவது தமாம் செய்வதற்கு நசீபாக்கிறியா அல்லாஹ், எங்களோட பாவத்தை மன்னித்துள்வாயாக. யா அல்லாஹ், இந்த மாதத்தில் செய்கின்ற எங்களுடைய அனைத்து அமல்களையும் கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்கள் அதிகமான சகோதரர்களுக்கு உதுஹியா கொடுக்கிறதுக்கு சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். யா அல்லாஹ், இருக்கிறோம். யா அல்லாஹ், எனவே அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு நசீபாக்கிறியா. யா அல்லாஹ், யா அல்லாஹ், ஊர் சார்பாக எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து அந்த அமலை எமது ஊரில் நிறைவேற்றுவதற்கு நீ எங்களுக்கு கிருபை செய்திடுவாயாக. எங்களோட துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.